செலக்டர்ஸ் have been doing an excellent job. கிட்டத்தட்ட இந்த அகர்கர் வந்ததுக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா பண்றாங்க. எக்ஸலன்ட் டீம்னு இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் எந்த சிச்சுவேஷன்லயும் ஒரு போலர் ஷாட்டுங்கிற மாதிரியே இருக்காது. நீங்க வந்து இன்னும் ஃபியூச்சர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட் இப்படிதான் அமையும். நீங்க வந்து வெறும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்பிட்டு நீங்க ஒரு பிளேயர் வந்து டீமுக்குள்ள நுழையவே முடியாது. இப்போ நான் வந்து 100% பேட்ஸ்மேன், எனக்கு டீம்ல சான்ஸ் இருக்குமானா சான்ஸ் கிடையாது. நீங்க பேட்ஸ்மேனாவும் இருக்கணும், கொஞ்சம் போலிங்கும் போடக்கூடியவரா இருக்கணும். நீங்க போலராகவும் இருக்கணும், கொஞ்சம் பேட் பண்ணக்கூடியவரா இருக்கணும். பேட்ஸ்மேனா இருக்கணும், ஒரு டாப் குவாலிட்டி ஃபீல்டரா இருக்கணும். ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபுல் ஃபிளட்ஜர் ஆல்ரவுண்டர் இருக்கும்போது அவருக்கு பிளான் பி அவங்க என்ன பண்றாங்கன்னா சிவம் துபேயும் எடுத்திருக்காங்க, நிதிஷ்குமார் ரெட்டியும் எடுத்திருக்காங்க. இது வந்து சிவம் துபேக்கும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் உள்ள ஒரு போட்டி. ரிங்கு சிங்க்கு மறுபடியும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப அழகா மேல வந்துட்டு இருந்த ஒரு ஆளு திடீர்னு காணாம போற மாதிரி இருந்தது. ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு, ப்ரூவ் பண்ணணும். கம்பீர் இருக்கிறதுனால வருண் சக்கரவர்த்தி டைரக்டா உள்ள வந்திருக்காரு. ஏன்னா வேற எந்த ஒரு கோச் இருந்தாலும் அவரால் இந்த மாதிரி வந்திருப்பாரா டவுட் தான். வருண் டெஃபினட்டா 11ல இருப்பாரு. நீங்க 15ல எப்ப எடுக்கிறீங்களோ அவர் 11ல இருக்கணும், இல்லைன்னா அவர் நீங்க 15ல எடுக்காதீங்க. ரவி பிஷ்னாய் சஹால வெளியில தள்ளிட்டு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு போலர் பெர்ஃபார்ம் பண்ணணும். வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க, யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணலன்னா அப்புறம் வருத்தப்பட்டு சென்னையில தமிழ்நாடு பசங்களுக்கு சரியா சான்ஸ் கொடுக்கறது இல்ல அப்படிலாம் பேசி பிரயோஜனம் இல்லை. கொடுக்கும்போது யூஸ் பண்ணணும். இவங்க வந்து ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. துலீப் டிராபி ஆடி அதுல பெர்ஃபார்ம் பண்ண அவேஷ் கான், நவதீப் சைனி, முகேஷ் சர்மா அந்த 3 பேரையும் ஓரமா உட்கார வச்சுட்டு திடீர்னு மயங்க் யாதவ் உள்ள கொண்டு வந்திருக்கிறது வந்து கொஞ்சம் சில பேருக்கு புருவத்தை உயர்த்தக்கூடும். பிளேயிங் 11 வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், 1 டவுன் ரியான் பராக் ஆடுவான். நம்பர் 4 சூர்யா, நம்பர் 5 ரிங்கு, நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 maybe between Nitish Kumar Reddy and Shivam Dube. Washington will be there, Varun will be there, Harshit Rana will be there. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் T20 3 T20 விளையாட போறாங்க. இதுல இருந்து வந்து டீம் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஸ்ரீலங்காக்கு யார் கேப்டன்சி பண்ணாங்களோ அவரே தான் கேப்டன், அவரோட தலைமையில தான் வந்து இந்தியன் T20 ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஈஸ்வர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட் சார். குட், வெரி குட், வெரி நைஸ். T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நிறைய வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்ன நிறைய பேரை வந்து இதுல ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நம்ம வந்து ஸ்ரீலங்கா டூர்லயே நிறைய பேசியிருந்தோம். அந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? படிச்சிருக்கீங்களா ஸ்குவாட? கண்டிப்பா சார். சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பண்றாரு. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா இருக்காரு. ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ரியன் பராக், சிவம் துபே, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா, மயங்க் யாதவ். சூப்பர், வெரி குட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 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 டீம் எடுத்து பாருங்களேன். அதாவது ஒரு தேவைப்பட்டா கையை சுத்துறதுக்கு போலிங் போடுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க படிங்க. ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி 2, and then வாஷிங்டன் சுந்தர் 3, and then ஹர்ஷதீப் சிங் 4, ஹர்ஷித் ராணா, மயங்க் யாதவ். நீங்க இந்த டீம்ல வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரே எக்ஸ்க்ளூசிவா இல்ல. அபிஷேக் சர்மாவோட 2 ஓவர் 3 ஓவர் அவர் போடக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் அவங்க டிபெண்ட் பண்றாங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எக்ஸலன்ட் டீம்னு இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் எந்த சிச்சுவேஷன்லயும் ஒரு போலர் ஷாட்டுங்கிற மாதிரியே இருக்காது. இந்த டீம் இருந்ததுன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, டீம் டு டீம் நான் கம்பேர் பண்ணல, ஆப்பிள் டு ஆப்பிள் பண்ணல. 1983 இந்தியா வின் பண்ண ஒரு வேர்ல்ட் கப் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல அவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க. அந்த பின்னி இருந்தாரு, மதன்லால் இருந்தாரு, கபில் தேவ் இருந்தாரு, மொஹிந்திர போலிங் போடுவாரு, ஸ்ரீகாந்த் போலிங் போடுவாரு, இந்த மாதிரி கீர்த்தி ஆசாத் இருந்தாரு, இந்த சாஸ்திரி இருந்தார். இந்த மாதிரி ஒரு தேவைப்பட்டா போடக்கூடிய ஆட்கள். மே நாட் பி 100% ஃபுல் ஃபிளட்ஜ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இல்லை, ஆனால் தேவைப்பட்டா கையை சுத்தக்கூடிய ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போடக்கூடிய
போலர்ஸ் வந்து டீம்ல இருக்கிறது வந்து என்னைக்குமே நல்லது. அந்த மாதிரி வந்து இந்த டீமை வந்து லோட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இன்னும் ஃபியூச்சர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட் இப்படிதான் அமையும். ஓ! இப்படிதான் அமைய போகுது. ஏன்னா நீங்க வந்து வெறும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்பிட்டு நீங்க ஒரு ஒரு பிளேயர் வந்து டீமுக்குள்ள நுழையவே முடியாது. இப்போ நான் வந்து 100% பேட்ஸ்மேன், எனக்கு டீம்ல சான்ஸ் இருக்குமானா சான்ஸ் கிடையாது. நீங்க பேட்ஸ்மேனாவும் இருக்கணும், கொஞ்சம் போலிங்கும் போடக்கூடியவரா இருக்கணும். நீங்க போலராகவும் இருக்கணும், கொஞ்சம் பேட் பண்ணக்கூடியவரா இருக்கணும். பேட்ஸ்மேனா இருக்கணும், ஒரு டாப் குவாலிட்டி ஃபீல்டரா இருக்கணும் அவங்களால. அந்த மாதிரி 2 டிபார்ட்மெண்ட்ல இல்ல ஒரு ஒரு பேட்ஸ்மேனா இருக்கணும், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் விக்கெட் கீப்பரா இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கேட்டகரியில கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தான் ஃபியூச்சர். T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். நீங்க அது வெதர் மற்றவங்களா லைக் பண்றாங்களா இல்லையா, இதுதான் திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டே. ஸோ இதை மனசுல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீம் செலெக்ஷன் வந்து சூப்பரா இருக்கு. நீங்க வந்து ஃபைட் பண்ணணும். சப்போஸ் நீங்க வந்து பேட்டிங்ல உங்களால அடிக்க முடியல, டக்குன்னு ஒரு குரூஷியலா ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறீங்க, இல்ல 3 ஓவர் 10 ரன்னுக்கு போட்டு போறீங்கன்னா T20ல பெரிய கான்ட்ரிபியூஷன் அது. நீங்க அந்த அந்த மாதிரி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபுல் ஃபிளட்ஜர் ஆல்ரவுண்டர் இருக்கும்போது அவருக்கு பிளான் பி அவங்க என்ன பண்றாங்கன்னா சிவம் தூபையும் எடுத்திருக்காங்க, நிதிஷ்குமார் ரெட்டியும் எடுத்திருக்காங்க. இது வந்து சிவம் துபைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் உள்ள ஒரு போட்டி. யாரு நம்பர் 2 ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப்பா யாரு வருதுன்னு இவங்க 2 பேருக்கு போட்டி. இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கம்பீர் இருக்கிறதுனால வருண் சக்கரவர்த்தி டைரக்டா உள்ள வந்திருக்காரு. ஏன்னா வேற எந்த ஒரு கோச் இருந்தாலும் அவரால் இந்த மாதிரி வந்திருப்பாரா டவுட் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் கண்ணா பின்னா பேய்த்தனமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட யாரும் அவரை திரும்பி கூட பார்க்கல. இன்னைக்கு கம்பீரோட புண்ணியத்துல வருண் உள்ள வந்திருக்காரு. எக்ஸலண்ட் மூவ் அது. ரவி பிஷ்னாய் சஹால வெளியில தள்ளிட்டு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு போலர் பர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணல. இதுலயும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயும் 11ல சான்ஸ் கிடைச்சதுன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா இட் பி வெரி லேட். அவரை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா டாப் கிளாஸ் மூவ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சஞ்சு சாம்சன் தான் ஓபன் பண்ண போறாரு அபிஷேக் சர்மாவோட. ஏன்னா அவர் வந்து டாப் எண்ட் ஆடக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன். அவரு 1, 2, 3 ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவரை சஞ்சு சாம்சன் டீம்ல எடுத்துட்டு நம்பர் 4ஓ நம்பர் 5ஓ 6ஓ ஆட வைக்கிறதுல அர்த்தம் கிடையாது. அதனால அவர் வந்து டாப்ல ஆடணும், நம்பர் 3க்குள்ள ஆடணும், 1, 2, 3க்குள்ள ஆடணும். அநேகமா அவர் ஓபன் பண்ணுவார் அபிஷேக் சர்மாவோட. அந்த மாதிரி இருக்கு. ரிங்கு சிங்க்கு மறுபடியும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நல்லா ரொம்ப அழகா மேல வந்துட்டு இருந்த ஒரு ஆளு திடீர்னு காணாம போற மாதிரி இருந்தது. ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு, ப்ரூவ் பண்ணணும். மயங்க் யாதவ் அவர் அந்த ஒரு 1 or 2 மேட்சஸ்ல அவரு லாஸ்ட் ஐபிஎல்ல போட்ட போலிங்கை பார்த்து எல்லாருமே வாயை பொழந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எங்க இருந்து இந்த பையன் வந்திருக்கான், இந்த மாதிரி ஒரு ஒரு இந்தியால ஒரு போலர் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு அன்பார்ச்சுனேட்லி அடிபட்டு அவரால் ஃபர்தரா ஆட முடியாம போச்சு. சான்ஸ் கொடுத்துருக்காங்க, வெரி பிக் மூவ் இது. ஒரு மாதிரி ரிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்லி துலீப் டிராபியோட பர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்காக தான் துலீப் டிராபியே இருக்கு. பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து லோக்கல் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும் அப்படிலாம் சொல்லி துலீப் டிராபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த துலீப் டிராபி ஆடி அதுல பர்ஃபார்ம் பண்ண அவேஷ் கான், நவதீப் சைனி அண்ட் இன்னொரு போலர் முகேஷ் சர்மா, அந்த மூணு பேரையும் ஓரமா உட்கார வச்சுட்டு திடீர்னு மயங்க் யாதவ் உள்ள கொண்டு வந்திருக்கிறது வந்து கொஞ்சம் சில பேருக்கு புருவத்தை உயர்த்தக்கூடும். பட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்டையர் T20 சீரீஸ்க்கான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு மட்டுமான்னு தெரியல, அது பார்க்கணும். இட் ஹஸ் டு பி செக்ட் அப். நிறைய அன்கேப்டு பிளேயரை உள்ள கொண்டு வந்திருக்காங்களா சார்? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியன் டீம் கூட விளையாடும் போது எந்த அளவுக்கு சரி இருக்கும்? உள்ள வந்திருக்காங்க, ஓகே, பார்ப்பான் அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கணும், இல்லை சான்ஸ் கிடைக்கணும். சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ வெல்கம் மூவ். நம்மளுக்கு அடுத்த ஸ்ட்ரென்த், பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குங்கிறத பாத்துக்கணும் இல்லையா நம்ம. அதனால நான் இது நல்லா பண்ணிருக்காங்க. செலக்டர்ஸ் ஹேவ் பீன் டூயிங் an excellent job. நான் ஒரு கிட்டத்தட்ட இந்த அகர்கர் வந்ததுக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா பண்றாங்க. பெரிய அதுல வந்து ரொம்ப பயஸ்டா இருக்காங்க. நார்த் சவுத் காட்டுறாங்க, வெஸ்ட் பாம்பே சென்னை காட்டுறாங்க. இப்படிலாம் எனக்கு தோணல. அந்த மாதிரி எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தோணல. என்ன கொஞ்சம் ஒரு அந்த ருத்ராஜ் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவருங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவங்க அந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஆளு ருத்ராஜ்லாம். பட் ஹேவிங் செட் தட், இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா
நீங்க வந்து ஆடி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமா ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒரு 70-80 ரன் அடிச்சு ஒரு டீம் வந்து அப்படி நிலை நிறுத்தி காமிச்ச மாதிரி எல்லாம் இருந்தா போறாது. நீங்க டீமுக்குள்ள வரணும்னா பர்டிகுலர்லி டாப் 3 இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா டன்ஸா அடிக்கணும் ரன். அந்த மாதிரி அடிக்கணும், கிலோ கணக்குல அடிக்கணும், ரன்ஸ் அடிச்சுட்டே இருக்கணும். வெறும் ஒரு 70-80 ஈவன் ஒரு செஞ்சுரி கூட போறாது, நீங்க 150-200 எல்லாம் போகணும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்னிங்ஸ் அடிச்சாதான் இந்த செலக்டர்ஸ் கொஞ்சமாவது திரும்பி பார்க்க முடியும் அவங்கள. அப்பதான் கன்சிடர் பண்ண முடியும். நான் சொல்றது வந்து ருத்துராஜுக்கு மட்டும் இல்ல, சாய் சுதர்ஷன் மாதிரி ஆட்களுக்கும் சொல்றேன். ஈவன் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க, யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணலன்னா அப்புறம் வருத்தப்பட்டு சென்னையில தமிழ்நாடு பசங்களுக்கு சரியா சான்ஸ் கொடுக்கறது இல்ல அப்படிலாம் பேசி பிரயோஜனம் இல்லை. கொடுக்கும்போது யூஸ் பண்ணணும். இவங்க வந்து ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பிஃபோர் இட் பிகம்ஸ் டூ லேட் தே ஹேவ் டு வேக் அப். அண்ட் தென் ருத்ராஜ் பத்தி சொன்னீங்க. ருத்ராஜ் வந்து இப்ப இரானி கோப்பை விளையாட போறதுனால தான் அவருக்கு இந்த ஸ்குவாட்ல வந்து வாய்ப்புகள் கொடுக்கலையா சார்? இல்ல ஆடுறாரு, அதுக்காக அதுதான் நான் சொன்னேன். இந்த T20 டீம் வந்து ஃபுல் சீரீஸுக்கு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. மேபி இதுல இல்லாட்டா கூட நியூசிலாந்து கிட்ட ருத்ராஜ் எல்லாம் ஆடுவாருன்னு தான் தோணுது. ஓகே சார். ருத்ராஜ் இஸ் யங். சொல்லுங்க கோ ஹெட். சொல்லுங்க சார். இல்ல ருத்ராஜ் வந்து ஏஜ் இருக்கு அவருக்கு. அது வந்து ரொம்ப அப்படியே அவசரப்பட்டு பண்ணணுங்கிறதுலாம் இல்ல, ஏஜ் இருக்கு. அதனால நியூசிலாந்து கிட்ட சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் அபினவ் ஈஸ்வர், அவருக்கும் வந்து அவர் வந்து கூடயா ரன் அடிச்சிருக்காரு. நீங்க அவரெல்லாம் ஒரு ஜஸ்ட் லைக் தட் தள்ளிவிட முடியாது. அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். எப்படி பண்றாங்க எப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க குவாலிட்டி டாப் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த 15 பேர்ல ஒரு 11 சூஸ் பண்ணணும்னா எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா? கஷ்டம் இல்ல, 15ல 11 எடுக்கிறதுல என்ன கஷ்டம்? ஒன்றும் ஒரு கஷ்டமும் கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது. ஈஸியா எடுத்திருப்பாங்க. என்ன மயங்க் யாதவ் டீம்ல இருக்க மாட்டாரு, முதல்ல கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி வேற யாரு சொல்லலாம்? சிவம் துபே, வருண் டெஃபினட்டா ஆடுவார். வருண் டெஃபினட்டா 11ல இருப்பார். வருணை நீங்க 11ல எடுக்கணும் 15ல எடுத்து அர்த்தம் இல்லை. நீங்க 15ல எப்ப எடுக்கிறீங்களோ அவர் 11ல இருக்கணும், இல்லைன்னா அவரை நீங்க 15ல எடுக்காதீங்க. ஓகே சார். ஏன்னா அவரு சரியா தண்ணி எல்லாம் சரியா எடுத்துன்னு வர தெரியாது. இந்த பிளேயிங் 11 என்னவா இருக்குன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார் உங்களால? பிளேயிங் 11 வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஒன் டவுன் ரியான் பராக் ஆடுவான். நம்பர் 4 சூர்யா, நம்பர் 5 ரிங்கு, ஓகே, நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, ஓகே, நம்பர் 7 மேபி பிட்வீன் நிதிஷ் குமார் ரெட்டி அண்ட் சிவம் துபே, ஓகே. 8 அடுத்து நம்பர் 8 அதான் உங்களுக்கு போலர்ஸ் வந்துருவாங்களே, வாஷிங்டன் ஆடுவாங்க. வாஷிங்டன் வில் பி தேர், வருண் வில் பி தேர், ஹர்ஷித் ராணா வில் பி தேர். ஹர்ஷித் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங். ஓகே சார். ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க. நிறைய அன்கேப்டு பிளேயருக்கு வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எந்த அளவுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்களோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகளை அவங்களே உருவாக்கிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு இதுல. ஸோ எந்த அளவுக்கு உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆகி நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். பார்ப்போம் சார். சூரியகுமார் யாதவ் செகண்ட் டைம் கேப்டன் பண்றாரு. ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பங்களாதேஷ்க்கு எகென்ஸ்டா T20 வந்து லீட் பண்றாரு. எந்த அளவுக்கு அவர் பண்ணி இந்தியன் டீமுக்கு வந்து அடுத்தடுத்தது அவரோட லெவலையும் இம்ப்ரூவ் பண்றாருங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை உன்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.